வணக்கம். இந்த வீடியோவில் லாஃப்ட் கட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம லாஃப்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ லாஃப்ட் கட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சால்டெக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஃப்ட் கட் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி ஃபீச்சர். ஸோ உங்களுக்கு ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஒரு பார்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கட்டு நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாப் பிளேன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் அப்படி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். Ctrl 8. இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அப்டேட். அதே மாதிரி இந்த பாட்டமில் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம். Ctrl 8. அது வந்து ஒரு சின்ன சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன். ஓகே, அப்டேட். இப்போ பாருங்கள், டாப்பில் ஒரு சர்க்கிள், பாட்டமில் ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த லாஃப்ட் கட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சரை எனக்கு ஆக்டிவேட் ஆகிருச்சு. இந்த ஃபீச்சரை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த லாஃப்ட் கட்டை கிளிக் பண்ணதையும் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல், நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல், இது வந்து செகண்ட் ப்ரொஃபைல். ஸோ 2 ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இது சர்க்கிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது எப்பவுமே ட்விஸ்ட் ஆகி இருக்க போகிறதில்ல. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் இந்த பாலை வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து சர்க்கிளாக இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிளாவோ ஸ்கொயராகவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து கார்னர் டு கார்னர் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது முடிஞ்சது. ஜஸ்ட் இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்டேட் பண்ணது அது வந்து மெட்டல் ரிமூவ் ஆயிடுச்சு. இதோட கட் செக்ஷன் கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செக்ஷனல் வியூ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷனல் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆப் செக்ஷன் ஆகி வரும். இந்த ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலமாக அந்த பிளேன் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் முன்னாடியும் பின்னாடியும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எப்படி கட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இது சிம்பிளாக நம்ம ரிவால்வ்லையும் கூட இது மாதிரி கட் பண்ண முடியும். பட் இது மாதிரி சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிவால்வ்லேயே பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே வந்து 2 செக்ஷன் வருது, இல்லை வந்து மேலே ஒரு ஸ்கொயர் மாதிரியும் கீழே வேற ஒரு மாதிரி வருது அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம ரிவால்வில் கட் பண்ண முடியாது. அது மாதிரியான பிளேசஸில் இந்த லாஃப்ட் கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.